ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரராக தான் இருக்க போகுது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு கிளம்புறாங்க. அங்கே போகிறப்போ ஒரு கரேஜை பார்க்குறாங்க. சரி, அங்கே போயிட்டு நமக்கு தேவையான பொருள் எதுனா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இறங்கி பார்க்குறப்ப அங்கேருந்தும் ஒரு பாட்டி மேலே வண்டி விட்டு ஏற்றிடுறாங்க. அது மூலிமா அந்த பாட்டி விட்ட சாபத்தினால அவங்க எப்படிலாம் அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றத அந்த படத்தில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, அவங்க தொலைன்னு பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதாவது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மாட்டிக்கிட்டான். அந்த நேரத்தில் உதவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த நேரத்தில் மேலே வந்து ஏதோ ஒரு கழுகு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு போகுது. அந்த ஃபோன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்த அந்த இடத்துல அவன் இல்லை. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல் மாதிரி இருக்கு. அவன் ஏதோ மேலே தூக்கிட்டு போயிருக்கு. அது மட்டும் தான் அவனுக்கு தெரியுது. இப்போ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணால் ப்ரெசென்ட் டேவை தான் காமிக்கிறாங்க. இப்போ கீழே உட்காந்துருக்கா இல்லையா, அவளோட பேர் கேட்டு மேலே உட்காந்துருக்கோ அனிதா. இவங்க எல்லாரும் வந்து ட்ரிப்புக்கு தான் கிளம்ப போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பா. அவன் கொடுத்த பேண்டு தான் இது. இதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்ப கடைசியாக அவனை மீட் பண்ண போகிறோம்ல செகண்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அனிதாட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பேக்கெல்லாம் தேவையானலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ட்ரிப்புக்கு போகிறதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் தான் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோயல்னு ஒருத்தர் வரான். அவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட அவங்க அண்ணன். இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக லாங் ட்ராவல் போகிறதுனால அவங்க அண்ணனை இன்வைட் பண்ணியிருப்பா போல. இவனும் அதனால வந்து அந்த ட்ரிப்புக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கான். இப்போ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஓட்டிட்டு வரோம். அதாவது ஆர்வி வேன் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வரான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ ரெயின். இவனை தான் அவள் லவ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ உங்க வந்து ஸ்டைலாக வரான் இல்லையா, இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸ். இவன் கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்ம கேட்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறா. இப்போ அப்படியே பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி பார்க்குறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் லவராக இருந்தாங்க. இப்போ கடைசியாக ஒரு வழியாக மீட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் ஆகிறா. இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லி. கடைசியாக இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாமிஸ். டே பேசுனதெல்லாம் போதும், சீக்கிரமாக வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேனில் ஏறிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக கிளம்புறாங்க. இப்போ சிட்டியை விட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஃபாரஸ்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு காட்டு சைடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைடுக்கு தான் ட்ரிப் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கரேஜ் மாதிரி அவங்க கண்ணுக்கு படுது. சரிங்க, என்ன இருக்கும், நமக்கு தேவையான பொருள் எதுனா கிடச்சா பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கியிருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே கொஞ்சம் ஹாண்டடாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல சக்கு இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு இந்த இரும்பு பொருள்லாம் தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான். ஆனால் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போகிறாங்க. இவனுங்க எல்லாம் உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப உள்ள ரம்மி விளாண்டு ஒரு சில பேர் உட்காந்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பொருள், புது பொருள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு உண்டான மாதிரிலாம் வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பார்த்துட்டு இந்த எனக்கு பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட பேசிட்டு இருக்கா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு காலும் காணா மெசேஜும் காணா அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட பேசிட்டே இருக்கப்ப நம்ம ரெயின் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பிஸியாக இருப்ப, அதனால தான் அவன்கிட்ட ஃபோன் கால் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ அப்படியே சொல்லிட்டு சரி நான் உள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் உள்ளே போகிறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கும் டாமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் மாதிரி ஒன்று எடுத்துட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன்ட்ட கேட்குறாங்க. அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை விற்கிறதுக்கு இல்லப்பா, நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற பேசி அடிச்சு பேசுகிறானுங்க, எங்களுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சைடு உள்ள போந்துட்டு எதுனா தேவையான பொருள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் மாதிரி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா காரு பைக் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு நாய் வந்து பார்த்துட்டு அது கத்தவும் அதை பார்த்து பயந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடிடுறான். ஆமாம், என்ன பண்ணுவான், அவன் பாட்டுக்கு இருட்டில் போனான், அவன் பாட்டு நாயை பார்த்து பயந்து ஓடி வந்துடுறான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கப்ப இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிதா இருக்கா இல்லையா, அவன் வந்து ஒரு லாக்கெட் மாதிரி போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட வேற பேசிட்டு இருப்ப, இது ரொம்பவே கெட்டதுமா, அதை நீங்கள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜோயல் இருக்கான் இல்லையா, அவனு வந்து பார்த்தீங்கன்னா வேற பேசி அப்படியே அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறானுங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திடுவான். இப்போ இந்த இடத்துல கேட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்ப அங்கே ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து உனக்கு ஜோசியம் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட லவர், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ரெயின், அவனோட பேரை சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. அவன் உன்னை இன்னும் விரும்புகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுகிட்ட சொல்கிறோன்னா அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிகிட்ட பேசிட்டு இந்த பக்கம் உனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி, அதாவது அனிதா இருக்கா இல்லையா, அவள் விரும்பின அந்த லாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த பக்கம் ரெயின் இருக்கான் இல்லையா, அவன் வெளில வந்துட்டு கேட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கப்ப நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னை கொண்டுரும் அது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுக்குடா சண்டையில் இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற மாதிரி வேற ஒரு பொருளை கொடுத்து அவங்களை ஏமாத்திருப்பான். ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் அந்த லுக்காட்ட கேட்க அவன் வந்துட்டு ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க, இல்லாட்டி செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி அவனுங்களும் கிளம்பிடுறானுங்க. ஆனால் போயிட்டு இருக்கவே சக்கு இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனோட குறும்புத்தனத்தை காமிக்கிறான். அதாவது அவன் கழுத்தில் போட்டுருக்க லாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பிச்சுட்டு வேகமாக ஓடுங்க ஓடுங்க வாங்கடா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ வேகமாக போனோன்னு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமாக எல்லாம் அந்த ஆர்வி வேனில் ஏறி போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி மேலே விட்டுருவாங்க. அதாவது அர்ஜென்ட்ல வண்டி எடுத்துருப்பான் இல்லையா, அதனால அந்த பாட்டி மேலே வண்டியை விட்டுருவாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி பார்த்தா அந்த பாட்டியோட மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம், அதாவது வாயில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா போச்சு, நான் அந்த பாட்டியை கொண்டுட்டேனா அப்படின்ற மாதிரி சக்கு பேசிட்டு இருப்ப, டே நீ கம்முன்னு அந்த பாட்டி உசுரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பாட்டி அந்த கேட்டிருக்கா இல்லையா அவளோட
அதோட கையை உங்களை அந்த ராக் சும்மாவே விடாது, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இந்த சைடு அந்த லூக்கா இருக்காலே அவனுக்கு கதை உடச்சிட்டு வெளில வந்துறான், டே பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறானுங்க. இப்போ போயிட்டே இருக்கப்போ அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு நம்ம டாமி இந்த சோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கும் அந்த கேட்டோட அண்ணா இருக்கான் இல்லையா, அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. ஏன்னா அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, பயமுறுத்துற மாதிரி சொல்லணும்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போய்கிட்டு இருக்கப்போ ரொம்பவும் பனிமூட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு பனி இருக்கு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆச்சு. இவங்களுக்கு அந்த பாட்டி சொன்னதும் இந்த பனிமூட்டத்தில் பார்த்தோன்னா ரொம்ப பயம் கொடுத்துக்குது. ஆனால் போய்கிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு ஏற்றப்பல ஒரு பையன், அதாவது ஒரு குட்டி பையன் நின்றுட்டு நீங்க எல்லாரும் சாவு போறீங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா அந்த குட்டி பையன் கீழே இறங்கிறான் தனியா இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அனிதா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கீழே இறங்கி பாக்குறா, டே குட்டி பையன் நின்றா எங்கடா ஓடுற அப்படின்ற மாதிரி. ஆனா அவன் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரமா ஓடி போயிட்டான். இப்போ இந்த இடத்துல அவன் ஓடி போயிட்டான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அதாவது ஒரு பெரிய கழுகு, இந்த கழுவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிதாவை அப்படியே மூஞ்சில கீறி விட்டு போயிருது. கீறி விட்டு போனோன்னு திரும்ப மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே செதஞ்சு போய் கிடக்குது. இப்போ திரும்பவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு போயிருது. அவ்வளோதான், இந்த இடத்தோட கதை இங்கேயோட முடியுது. இப்போ உனங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருக்கானுங்க. அந்த பாட்டி வேற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமுத்தி விட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டாமி கத்துறான், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணுண்டா அப்படின்ற மாதிரி. அப்படியே ஃபோன் கால்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் ரிங்க் ஆகல, இந்த இடத்துல டவர் சுத்தமாக கிடைக்காது. இந்த இடத்துல அப்படியே அவனுக்கு ரொம்ப பயம் கொடுக்குது. ஆமா என்ன பண்றது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு இன்னும் இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க நம்ம சாக போறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வி வேன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலமா அது கனெக்ட் ஆயிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யாராச்சும் கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க்கே ஆகல. அவ்வளோதான், இவங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்துடுறானுங்க. அந்த ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டயர் இருக்கு இல்லையா, அது பஞ்சரா போயிருது. இப்போதான் அந்த இடத்துல வந்து ட்விஸ்டே ஆரம்பிக்கும். அதை யாரா போய் மாற்றுறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குட்டத்துக்கு போறானுங்க. எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, எனக்கு டயர் நான் தொட்டது கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கானுங்க. சரிவா ராக் சிசர் பேப்பர் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமியும் நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துட்டு இருக்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமி தான் தோந்து போயிடுறான். இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பாய்ந்துட்டே போயிட்டு டே என்னை பார்த்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி கையில் எடுத்துட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் கனெக்ஷன்ல இருக்கானுங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரை மாற்றணும். உள்ள இருக்கவங்களாம் அலறிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா ஏற்கனவே அனிதாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கை கொண்டு போயிருச்சு. மீதி இருக்கிறதுன்னு 6 பேர் தான் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பயந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த பாட்டி வேற ரொம்ப பயமாத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கு திரும்ப அங்கே தான் அலையுது. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமி இருக்கான்ல, டேய் கரெக்டாக பார்த்துக்கடா இல்லாட்டிங்க உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ மேலே திரும்பி இப்போ பாருங்க, அவன் கையில் சலுவா மாதிரி ஊற்றும். மேலே பார்த்தா தான் தெரியுது அந்த ராக் மேலே தான் உட்காந்துருக்குன்ற. டாமியா அந்த ராக்கை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவன் கையில் வந்து ரோட் ஃபிளாகர் ஒன்று எடுத்து வந்துருப்பான். அதை வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வைப்பான். அது வந்து ஸ்மோக் மாதிரி வரும். அதை பற்ற வச்சு அதை தசை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி பற்ற வச்சுட்டு இருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் கீழே இறங்கி வந்து பார்ப்பானுங்க அவனுங்க கத்துனதுக்கு. இப்போ போயிட்டு டாமியே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப தான் பார்த்தா தெரியுது ஏற்கனவே அந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் கீழே போட்டு போயிருக்குன்னு. இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமியை தூக்கிறதுக்காக வந்திருக்கு. இவனுங்களும் அலர் அடிச்சுட்டு அப்படியே வண்டி உள்ள ஏறிறானுங்க. அவ்வளோதான், இப்போ 2வதா ஒருத்தனும் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் நீ தண்டா அச்சாக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா இருக்கீங்களா, ஏன் அப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே கத்துறான். இப்போ இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம சோக்க தவிர. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா ஓட்ட சொல்றாங்க. ஏற்கனவே இப்போதான் ஒரு டயரை மாற்றி ஒருத்தன் உயிரை விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி. அந்த ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டே வருது. இப்படியே கொஞ்சம் தூரம் அவங்களும் போய்கிட்டே இருக்கப்ப அங்கே தூரத்தில் ஒரு வீடு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போனால் நம்ம எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போறானுங்க. இருந்தாலும் சுற்றி முற்றி பார்த்துட்டே போறானுங்க. அந்த ராக்கு எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வீட்டில் போயிட்டு கதவை தட்டிட்டு உள்ளே போறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் ஏன் நேரத்துக்கு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க, நாங்கள் இப்போ ஃபோன் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அங்கே டெலிஃபோன் வசதி இருக்கும் போல. சரின்ட்டு இவனுங்க ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறப்ப இந்த இடத்துல கரெக்டாக லூக்காவும் உள்ளே வந்துடுறான் வீட்டுக்குள்ள. டே வாண்டுங்களா, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இப்போ அந்த வீட்டு ஓனரமாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கரேஜில் இருக்க பாட்டி மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் விட்டினா உடனே கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னதான் அந்த பாட்டி மேலே வண்டியை விட்டாங்களா, மரியாதை இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா லூக்கா இருக்கா இல்லையா, அவன் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு வரான். வெளியில் கூட்டி வந்தது மட்டும் இல்லாமல் என் பின்னாடியே நடங்க, உங்களுக்கு சாவு அவ்வளோதான், அதோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே அவங்க எல்லாத்தையும் மேலே கூட்டிட்டு போகிறான். அங்கே போய்கிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விடப்பட்ட புழுவங்க உடம்புலாம் அரிச்சு ரொம்ப நாளாக செத்து போன மாதிரி நிறைய உருவங்கள்லாம் அங்கே இருக்கு. அதாவது நிறைய பேர்த்த அது மாதிரி தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. இப்போ அந்த வீட்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க அந்த டாலரை கேட்குறா, அதாவது அந்த லாக்கெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்டுட்டு இருக்கா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையும் தொங்க விடப்பட்டு நீங்கள் எல்லாரும் அந்த ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழியாக போறீங்க, என்னோட சாபம் இதோட நீங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்பவே சிரிக்கிறான் லூக்கா. எனக்கு நீங்கள் உதவுனது ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன டே அவங்க எல்லாம் சாக போகிறாங்கடா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டிருக்கா இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவகிட்ட ராக்கெட்டை கொடுக்காம அவள் கையில் வச்சிருந்த துப்பாக்கி
வச்சு இவளே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அவ்வளோதான் மண்டையில் ஒரே போடு போட்டுறா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுது. சோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அலறான். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வரணும். அதே மாதிரியே கேட்டு அந்த பொண்ணை அடிச்சு போட்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருவா. வேகமாக அவுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல மேலே ராக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கானுங்க. சீக்கிரமா அவரு நான் சாக போறநாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சோ வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒவ்வொருத்தனையும் அவுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருது. இப்போ வேகமாக பக்கத்தில் வர வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்கா இல்லையா, அவ கழுத்தில் போட்டிருக்க அந்த லாக்கெட்டை பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் அப்படியே பின்னாடி போயிட்டு மேலே பறந்து போயிருது. என்னடா இது ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த லாக்கெட்டோட பவர் அந்த மாதிரி அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பான் போல. துப்பாக்கியில் வச்சு சுடும் அவங்களுக்கு வந்து அடிபட்டுருது வயிற்றுல ரொம்பவே. அந்த இடத்துல இருந்து இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. ஏன்னா அவன் வந்து தப்பிக்கணும், ஏன்னா துப்பாக்கி வேற கையில் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ராக் வேற மேலே பறக்குது அப்படின்றதுக்காக இப்போ எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு குழியில வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்குது, நீங்க இங்க தான் இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா வெளியில வந்துருங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே போனோன்னா திடுன்னு எந்திரிச்சு ஓடுறாங்க. அவன் துப்பாக்கி வச்சு சுடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோக்கு இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப பயந்துட்டு உட்காந்துடுறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிடுறதுக்காக வர்றப்ப இப்போ இவங்க 2 பேரும் ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் தனியாயிடுறாங்க. இப்போ கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். ரெயின் கூட தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நீ வந்து தான் ஆகணும், இல்லாட்டி அவன் நம்மளை சுற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கானுங்க. அதாவது நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனும் சோக்கும் அங்க முயல் அடிபட்டு ரத்தத்தோட கடற்கரெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது ஜோயல் இருக்கா இல்லையா, அவன் வந்து கேட்டை இழுத்துட்டு போறான். மரியாதையா வா, இல்லாட்டி நம்மள கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னானே. இவனுக்கும் இந்த மாதிரி பிளட் இந்த மாதிரி தடயங்கள்லாம் கிடைக்கும், இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவனும் கண்டுபிடிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வரானுங்க. இப்போ வேகமா வரதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்துட்டு அந்த லூக்கா தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அடிக்க போறா. டே நான் தான் என்னை கொன்றாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு பதட்டப்படாத நம்ம தப்பிச்சிட்டோம், ஓடிடலாம் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வர்றப்ப நம்ம ஹீரோயினை தடிக்க கீழே விழுந்துடுறா. இப்போதான் அந்த பஸ்ல சண்டை போட்டுட்டு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணை மீட் பண்றா. மரியாதையா அந்த லாக்கெட்டை கொடுத்துரு, இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த லாக்கெட் தானே வேணும், இந்த எடுத்துக்க அப்படின்ற மாதிரி கலட்டி அங்க தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறா. ஏன்னா பக்கத்துலேயே வச்சு அவளை அடிக்க முடியாது இல்லையா. இப்போ அவள் போயிட்டு அந்த லாக்கெட் எடுக்கலான்னு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவளை கீழே போட்டு ஹீரோவும் கீழே வந்துடுறான். இப்போ அந்த லாக்கெட் தானே வேணும், மரியாதையா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ராக்கு வந்துருது. அவளை தாண்டி நீ சாவ போறடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அவளை தூக்கிட்டு போயிரும். இப்போ அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி பஸ்ல வேகமா எல்லாம் தப்பிச்சு போலான்னு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் அந்த லூக்கா சுட்டுருமா இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோயல் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்க மெடிசன் எல்லாம் வச்சு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப வலிக்கும். அதனால இப்போ அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னன்னா நமக்கு இப்போ உதவி வேணும், அந்த வீட்டுக்கு போனோம் நம்ம ஃபோன் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கப்ப நம்ம சோக்கு இருக்கான்ல, அவன் வந்து அந்த வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு வந்திருப்பான். இதுதான் சான்ஸ், இப்போ நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப யாருமே அந்த வீட்டுக்கு போற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போறேன், நீங்க பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கப்ப நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகு பக்கத்தில் வராது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவ பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கெட்டை போட்டுறா. ஆனால் அது தெரியாம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவ பாக்கெட்லேயே போட்டுருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு ஒரு இவனுங்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு போறானுங்க இல்லையா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி போறானுங்க. இவனுங்களை ஃபாலோ பண்ணி தான் அந்த ராக்கும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போறப்பயே அங்க முன்னாடியே ஒரு வீடு இருக்கு, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போலீஸ் ஃபோன் பண்றான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த இடத்துல ராக் வந்துடுது. இப்போ பின்னாடியே அவங்களும் அந்த ஆர்வி வேன்ல வந்துட்டு அங்க வந்து கத்துறாங்க, ராக் வருது, ஒழுங்கா ஓடி போய் ஒளிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி. இவனுங்க 2 பேரும் காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அவன் அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ராக் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இருக்க அந்த ஆர்வி வேனே வந்து பார்த்தீங்கன்னா இதாக்கிறோம். அப்போ ஹீரோயின் கையில வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும். சடனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கை போட்டு நெருப்பை பற்ற வச்சு அந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டிடுறா. எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் அதிசயமா கேட்டுட்டு இருக்கான். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லவா, நம்ம ரைடவே பார்க்கணும், அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்கலாம் வந்து பாக்குறாங்க. அங்க போன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கு. இப்போ அந்த இடத்துல திரும்ப ஒரு ராக் வந்துருது. இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணனே தெரியாம அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அடைச்சிட்டு இப்போ எங்க போனான்னு தெரியல ரெயின் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கத்திக்கிட்டே இருக்கா. அவன் கையில நான் லாக்கெட் கொடுத்தேன், அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த சோக்கு இருக்கால, அவன் சொல்றான் எங்க நீ அவன்கிட்ட கொடுத்த, திரும்ப அவன் பாக்கெட்லயே போட்டுறான் அப்படின்ற மாதிரி சொன்னா பாக்கெட்ல கையை வச்சு பாக்குறா. அது வந்து அவளோட பாக்கெட்ல தான் இருக்குது. அப்ப வந்து நம்ம ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்கலாம் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா அவன் செத்து தான் பிறந்திருப்பான். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்பவே இல்லை, அவன் எங்கேயாவது போய் தப்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியா அங்கேயே உட்காந்துருக்காங்க. கேட்டுக்கு ஒரே கவலை, அந்த இடத்துல ரெயின் காணாம போயிட்டான், எங்க போயிட்டான் அப்படின்றது அவளுக்கு தெரியல. அதே தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப சடனா வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து ஒரு சைரன் வச்ச கார் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ரெயின் இருக்காலே, அவன் கால் பண்ணியிருப்பான். அந்த போலீஸ் தான் அங்கே வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு. வந்துட்டு இந்த மாதிரி இப்போ அவங்க எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த போலீஸ் வந்துட்டு சடனா இது எல்லாமே எனக்கு தெரியுமா, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நல்ல மாதிரி பேசிட்டு சடனா துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறான். ஒழுங்கா எல்லாரும் மண்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவ கழுத்துல உள்ள லாக்கெட்டை பார்த்துட்டு இது நம்ம கிடைச்ச லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாக்கெட்டை வாங்கிட்டு இப்போ உங்க எல்லாத்து கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை போட்டு இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அந்த சாபம் இருந்திருக்கும். அந்த
சாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகு மூலமா இவங்களை அந்த ராக்குக்கு இரையாக்கி இவன் சாபத்தை நீக்கிக்கலாம் அப்படின்றதான் இவனோட பிளான். இப்போ இந்த லாக்கெட் என் கையில் இருக்கு, அது என்னை கொல்லாது, உங்களை கொல்ல வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்கா இல்லையா, அவன் வச்சிருக்க துப்பாக்கி அப்படிங்கி அவனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வலையில வர வச்சிடறான். இப்போ அவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட அவுத்துட்டு இப்போ இவன் கையை வந்து பார்த்தீங்கன்னா அவனை கட்ட பார்க்குறானுங்க. இருந்தாலும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை காமிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை திரும்ப போடுங்க. இப்போ 3 பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எப்படின்னா இப்போ அவங்க கையை கட்டி போட்டு அந்த சாப்பை எங்களை விட்டு நீங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவன் கையில் கட்ட போட்டுட்டு இப்போ அவங்க 3 பேர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்ப தான் நம்ம கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஃபோன் இருக்குது அப்படின்றது தெரியுது. அந்த வாக்கி டாக்கி மூலியமா எப்படியோ நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப அந்த இடத்துல அந்த ராக்கும் வந்துருது. இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறேன்னே தெரியாம அவ கண்ணு முன்னாடியே தான் வந்து பாக்குது. இவ கொஞ்சம் மூச்சு விட்டாலும் அவ்வளவுதான் செத்துருவா. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை உடைச்சிருது. இந்த இடத்துல ஜோல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த நெருப்பை திரும்ப காமிக்கிறான் அவன் தங்கச்சி பண்ண மாதிரியே. இப்போ அந்த ராக் அந்த இடத்துல இருந்து பறந்து போவ கேட்டு சீக்கிரமா வேனுக்கு போ அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருது. அதாவது அந்த ராக் இருக்கு இல்லையா, அது அவங்க அண்ணனையும் தூக்கிட்டு போயிருது. அவ்வளோதான். இப்போ கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாம அழுவ ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிடறான். இவனை உசுரோட விட்டா சரியா வராது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோக்கம் அவன் மேலே வண்டியை விட்டு ஏற்றிட்டு இப்போ அவங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. மொத்தமாக 7 பேர் வந்தாங்க. கடைசியாக அவங்க 2 பேர் மட்டும் தான் மிச்சமாகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே ஆகலை. இப்போ கேட்டும் சோக்கும் மாற்றி புலம்பிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம கேட்டுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்கும் இந்த இடத்துல, ஏன்னா காட்டை விட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க அப்படின்றதுனால இப்போ சீக்கிரமாக போயிட்டு ஃபோனை தேடுறா. ஃபோனை தேடிட்டு நம்மளோட ராயன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவன் தானே அந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிட்டான். இவனுக்குலாம் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரியே ஃபோன் பண்ணுறா, அங்கே ஃபோனு எடுக்குது. ஃபோன் எடுத்துனா சிக்னல் கிடைக்கல, சரி காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அவளும் ஃபோனை காதில் வச்சுட்டே போயிட்டே இருக்கா. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோக்கு இருக்கா இல்லையா, அவனும் சேஃப்டிக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அவ கூடவே தான் சேர்ந்து போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்து மேலே சிக்னல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவளும் பார்த்து போயிட்டே இருக்கா. ஆனால் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணது வேற யாரும் இல்லை, லைக்காக தான் அட்டன் பண்ணியிருக்கான். ஏன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் தான் இருந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி, நீ தான் ரைனை கொன்னியோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சி மிரட்ட, நானா கொல்லமா, அந்த ராக் இருக்கு இல்லையா ராக்கு, அதுதான் கொண்டு அவனை குழியில போட்டு வச்சிருக்கு, அங்கே தான் செல்லு கிடந்துச்சு, நீ ஃபோன் பண்ணியிருப்பியாட்டுக்கு, நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா அவ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கே ஓடி போய் பார்க்குறா. போய் பார்த்தோன்னே அந்த கும்பலில் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அங்கே தான் கிடக்குறானுங்க. அதை பார்த்து அவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இந்த இடத்துல சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா மேலே துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். லைக்கா இருந்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு, நான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப இப்போ சோக்கு இருக்கா இல்லையா, அவன் வந்து கேட்டுட்டவா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் இங்கேருந்து வர்றதா இல்லை, இவங்க இன்னும் உசுரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் கையில் உள்ள துப்பாக்கி அப்படின்ட்டு இப்போ அவனையே மிரட்ட, அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவனே ஏற்கனவே தொடநடுங்கி பையன். இப்போ அந்த இடத்துல இருந்து அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த இடத்துல கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் லவரையும் அவங்க அண்ணனையும் பார்த்துட்டு அப்படியே ரத்தத்தெல்லாம் அவன் மூஞ்சில பிட்டு அவன் அப்படியே பைத்தியம் மாதிரி ஆகிற. இப்போ அப்படியே துப்பாக்கி எடுத்து சுத்திட்டு இப்போ ராக் இங்க வா, என்னை வந்து கொல்லுவா, நானும் இங்கே தான் இருக்கேன், நானும் உன் கூட்டில் தான் இருக்கேன், என்னையும் வந்து கொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்றா. ராக் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சவுண்டை கேட்டு அங்கே வந்துடுது. அவ்வளோதான், அவள் கத்துறதை பார்த்துட்டு இவன் செத்து போயிட்டாலாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இவன் சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு போலீஸுக்கு உஷாராக ஃபோன் பண்ணுறான், சிக்னலும் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்டையும் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே அழுகுறான். அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து எவ்வளோ வேகமாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ வேகமாக போய்கிட்டே இருக்கான். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் சுத்தமாக லோவில் இருக்குது. இப்போ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அடிக்கணும், இல்லாட்டி அவனும் இந்த இடத்துல செத்துருவான். இப்போ இதான் சாகு அப்படின்ற மாதிரி வேகமாக வண்டியை விடுவான். அங்கே அந்த பழைய கரேஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தோன்னா அங்கே டீசல் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டியில் போட்டுறான். நம்ம எப்படியே தப்பிச்சிருவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப இந்த இடத்துல தான் அந்த லைக்கா வந்துடுறான். ஹே ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதையாக அந்த டாலர் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோக்கு கிட்ட தான் இப்போ இருக்குது, ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த டாலரையும் அவன் தூக்கி போட்டேன். அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக உள்ளே வந்துடுது. இந்த இடத்துல சோக்கு தந்திரமாக ஒரு வேலையை பார்ப்பான், பெட்ரோலை ஃபுல்லாக கீழே ஊற்றி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஆர்வி வேனுக்குள்ள உள்ளே வந்துருவான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராக் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வர இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் ஃபுல்லாக அப்படியே வெளில போயிட்டு இருக்கு. அவ்வளோதான்டா, இதோட நீங்கள் செத்திங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெருப்பை பற்ற வச்சுட்டு அந்த பெட்ரோல் மேலே போட்டுறான். அவ்வளோதான், அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே எரிஞ்சிருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கும் இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, அந்த ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா உசுரோட தான் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சி அவனையும் தூக்கிட்டு போவ. இதோட இந்த இடத்துல படத்தை சீனை கட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.